ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் சேர்ந்தே வாசிச்சிருவோமா? இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லி இருக்கிறது. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த நாளில் நம்ம கேட்குற செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்? தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகுள்ளவங்க இருக்கிறாங்க, நல்ல திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க, பணம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் இருந்து பலவீனமான நம்ம, ஒன்றுக்கும் உதவாத நம்மளை, படிப்பறிவு இல்லாத நம்மளை ஏன் அவருக்குன்னு தெரிந்து கொண்டார்? அறியணுமா? அறிய விரும்புகிறேன்றவங்க மட்டும் கையை தூக்கி ஒரு அறையிலையோ சொல்லுவீங்களா? சரி, எனக்குள்ள இந்த கேள்வி கொஞ்ச நாளாகவே ஓடிட்டு இருந்து, ஏன் இசப்பா எங்கள் ஃபேமிலியில் பணக்காரங்க இருக்கிறாங்க, நல்ல அறிவுள்ளவங்க இருக்கிறாங்க, பலம் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்க மத்தியிலேருந்து ஒன்றுக்கும் உதவாத என்ன, நீங்கள் குப்பையில் இருந்த என்ன ஏன் இசப்பா தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு கேட்ட நேரத்தில் கர்த்தர் சில விஷயங்களை என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வசனம் அழகாய் நமக்கு சொல்லி தருகிறது. உபத்திரவத்தின் குகையில் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். யோசித்து பாருங்க, ஆடுகளுக்கு பின்னால் போய்கொண்டிருந்த அந்த தாவீதை, ஒரு ஷெப்பர்டாக இருந்த ஒரு தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை அரசனாய் உயர்த்தினார். சவுலை பாருங்க, அவன் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், பென்யமீன் கோத்திரத்திலேயே என் குடும்பம் சிறிய எளிய குடும்பம் அப்படின்னு சவுல் ராஜா சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தெரிந்து இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக கர்த்தர் அரியணையில் உட்கார பண்ணியிருக்கிறார். நம்மையும் அப்படிதான். ஒருக்க அவங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். கர்த்தர் நம்மளை தெரிந்த நாளை ஒன்று யோசித்து பாருங்கள். அன்னைக்கு நமக்கு என்ன இருந்துச்சு? பலன் இருந்துச்சா? பணபலம் இருந்தா? ஆள் பலம் இருந்தா? ஒன்றுமே இல்லை. அப்போ கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்து படிப்படியாக நம்ம உயர்த்திட்டே இருக்கிறார். நன்றி இருந்தால் மட்டும் கையை தட்டி ஒரு அலையிலேயே ஏசப்பாவுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம திறமையை பார்த்து கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை, நம்ம அழகை பார்த்து கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளலை. ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 6வது உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 6-7 வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வாசிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை, இந்த வசனம் சொல்லுகிற எங்கேருந்து அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? சொல்லுங்க. ஆமாம், அதான் தாவீது சொல்கிறான், உபத்திரவப்பட்டது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். நல்லா கவனிச்சிடுங்க. நம்ம பேக்ரவுண்டை பார்த்து, ஆள் பலத்தை பார்த்து கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை, நம்ம சரீர பலத்தை பார்த்து கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளலை. தாவீதை கர்த்தர் செலக்ட் பண்ணும்போது கூட ஈசாய்க்கு வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு. அப்போ ஆர்மியில் இருக்கிற மனுஷன் வரான், சம்மா எல்லாரும் வர்றாங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவன் முகத்தை பார்க்குற, நான் அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இருதயத்தை பார்த்து, நம்ம நல்ல குணத்தை கண்டு கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளலை, அவர் நம்மை கிருபையாய் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பாகவே இந்த பிள்ளை என்னுடைய பிள்ளைன்னு நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்கா தெரிந்து கொண்டார் அப்படின்னு 3 பாயிண்டை உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை மைக்கில் படிங்க பார்க்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, நீங்கள் திரட்சியான ஜனங்கள் என்று
கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீர்கள். ஆமா, நல்ல ஒரு வசனம். ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்ம எதுக்கா தெரிந்து கொண்டார்னா, அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உண்மை ஒரு ரகசியம் நான் சொல்லித்தரட்டா? நீங்கள் தாழ்மைப்படும் போது, நீங்கள் கடனின் அடிமட்டத்தில் இருக்கும்போது, பலவீனத்தின் கீழ்மட்டத்தில் இருக்கும்போது, உங்கள் சொந்த சகோதரங்க கூட உங்களை சொந்தம் பாராட்ட மாட்டாங்க. உங்களுக்கு பணபலம் ஆள்பலம் இருக்கும்போது நீண்ட சொந்தமாக இருக்கலாம். சித்திக்க, பெரியப்பாய்க்க, தாத்தாய்க்க, பாட்டிக்க, தங்கச்சிக்க அப்படின்னு சொந்தம் பாராட்ட வருவாங்க. ஆனால் நீங்கள் கீழ்மட்ட தரித்திரத்தின் கீழ்மட்டத்தில் இருக்கும்போது, எல்லாத்தையும் இழந்து நீங்கள் நிற்கும்போது, உங்கள் சொந்த சகோதரங்க கூட இது எனக்கு தங்கச்சியாக்கும், இது எங்கள் அக்காளாக்கும் அப்படின்னு சொந்தம் பாராட்ட வரமாட்டாங்க. உங்களை கண்டாலும் காணாதவங்க போல திரும்பி போவாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கும்படி, சொந்தம் பாராட்டும்படி நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் மனுஷன் நம்மை சொந்தம் பாராட்டுகிறது போல கர்த்தர் நம்மை பாராட்டுகிறவர் அல்ல. நம்மை தெரிந்தெடுத்ததின் ஒரே நோக்கம் சொந்த ஜனமாக இருக்கும்படியாக. இல்லையா? அதற்காக அவருக்கு விலை கிரயத்தை கொடுத்தார். அப்படிதான் நம்மை சொந்தமாய் அவர் வாங்கி கொண்டார். நம்மை ஒவ்வொருத்தருக்காக அவர் ரத்தம் சிந்தினார். சிலுவையில் எபிரேயரின் புஸ்தகத்தில் வாசிப்பீங்கன்னா, இப்போ 9வது அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அவருடைய சொந்த இரத்தத்தையே நமக்கு கிரயமாய் கொடுத்து, நம்மை விலை கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். எதுக்காக தெரியுமா? ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, என் உடன்படிக்கைகளை நீங்கள் கை கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும், பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்க சகல ஜனங்களிலையும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள்னு கர்த்தர் சொல்கிறார். அப்போது நீங்களும் நானும் அவருடைய உடன்படிக்கையை நம்ம கை கொள்ளும்போது, அவருடைய உடன்படிக்கையை நம்ம கை கொள்ளும்போது, ஆமென், ஞானஸ்தானமாகிய உடன்படிக்கையை கை கொள்ளும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவருக்கு சொந்த சம்பத்தாக இருக்கிறோம், சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்களோ, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்களோ, நீங்கள் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் அல்ல, அவருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கிறீங்க. சொத்துல யாருக்கு பங்கு கொடுப்பீங்க? பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? சொந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? சொந்த பிள்ளைகளுக்கு தான் சொத்துல ஷேர் கொடுப்போம். அதே போல தான் ஏசப்பா நம்மை சொந்தம் பாராட்டுகிறார், சொந்தம் பாராட்டுகிறார். உண்மை பாருங்க, சொந்த மருமகளாக இருந்தால் கூட இது என்ன மருமக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொந்த மகளாக இருந்தால் கூட அது கொஞ்சம் அழகில்லாமல் இருந்துன்னா என் வீட்டுக்கிட்ட உள்ள பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஏசப்பா இது எனக்கு சொந்த பிள்ளையாக்குன்னு சொல்ல அவர் வெட்கப்படவே இல்லை. அப்போ நம்ம அந்த ஏசப்பாவுக்காக நம்ம எப்படி வாழணும்னு ஒன்று யோசித்து பாருங்கள். வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, எதுக்காக சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார்னா, பரிசுத்தமாக வாழ்வதற்காக. நல்லா கவனிச்சிடுங்க, பரிசுத்தமாக வாழ்வதற்காக. நீங்கள் அடுத்த பிள்ளையை அடிப்பீங்களா, உங்கள் சொந்த பிள்ளையை அடிப்பீங்களா? சொந்த பிள்ளை தான் அடிப்பீங்க. அந்த பிள்ளை எத்தனை தப்பு பண்ணாலும், 2 வார்த்தை திட்டுனாலும் அடிக்க மாட்டோம். நம்ம சொந்த பிள்ளை உரிமையோடு என்ன செய்வோம்? அடிப்போம். அதே போல தான் ஏசப்பாவும் நம்ம பாவம் செய்யும் போது, பரிசுத்தத்துக்கு விரோதமாக வாழும்போது நம்மளை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்னா, வேசி பிள்ளைகளை நம்ம மாறி போகாமல் இருக்கிறார். சில வியாதிகளை போட்டு சிட்சிக்கிறாரு, சில கஷ்டங்களை கொடுத்து சிட்சிக்க. ஏன் தெரியுமா? நம்ம அவர் இன்னும் நம்ம திருந்தணும், நல்ல பிள்ளைகளாக மாறணும், அதுக்காகவே சிட்சிக்க. நம்ம கெட்டு போகணும்னு அவர் சிட்சிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, இன்னும் சங்கீதம் 119வது சங்கீதம் 173வது வசனத்தை மட்டும் மைக்கில் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 173வது வசனம் படிங்க. நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. எஸ், உமது கரம் எனக்கு துணையாய் இருப்பதாக. கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளைகளை, கர்த்தர் தேவ சபையில் இருந்து கர்த்தர் சில கட்டளைகளை பிரசங்கிக்கிறார்.
இந்த வாரம் ஒரு கட்டளையை பிரசங்கிச்சார்னா அடுத்த வாரம் இன்னொரு கட்டளையை போதிக்கிறார். அந்த கட்டளைகளை நம்ம கை கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். ஏன் துணையாக இருக்கிறார்? நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கீங்க, அதனால அவர் துணையாக இருக்கிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. ஆமாம். சில கஷ்டங்கள் வரும்போது ஏசப்பா என்ன கைவிட்டுட்டாரோ, நான் ஒத்தைக்கு இருந்து கஷ்டப்படுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்த பிறகு பின்னால் திரும்பி பாருங்கள், அன்றைக்கி நான் சூசைட் பண்ணாதது, நான் தற்கொலை பண்ணாது, ஏசப்பா கூட இருந்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுகிறீங்க. அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் முறிச்சு போடலை, பின்வாங்கி போகலை, உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணலை. அதனால தான் ஏசப்பா உங்களுக்கு துணையாக அவர் இருந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக தான் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களாம். சங்கீதத்தில் 135வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபை தமக்காக படிங்க. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும், யாக்கோபை நல்லா புரிஞ்சு படிங்க, யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரே மனுஷன்தான், ஆனால் அவனுடைய பேரில் மாற்றணும். யாக்கோபுன்னு அர்த்தம் என்னது? எத்தன். அவனை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். நீங்கள்லாம் இஸ்ரவேலா, ஒரு காலத்தில் நீங்கள்லாம் யாக்கோபா தான் இருந்தீங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க, வசனத்தை படிக்க படிக்க நீங்கள் இஸ்ரவேலாய் மாறிக்கொண்டு இருக்கிறதுனால உங்கள் எல்லாரையும் அவர் சொந்த ஜனமாக மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்களை எதுக்காக தெரிந்தெடுத்தார் சொல்லுங்க? சொந்தமாக இருக்க, சொந்த பிள்ளையாக இருக்க, சொந்த ஜனமாக இருக்கிறதுக்காக உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு கதை ஞாபகம் வரனால சொல்கிறேன். அமெரிக்கா தேசத்தில் ஒரு சேரின்னு சொல்லுவாங்க. சேரின்னா படிப்பறிவு இல்லாதவங்க, ஏழைகள் வாழுகிற அந்த பகுதியில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தது. அப்பாவை அந்த பில் வில்சன் வந்து பார்த்ததே கிடையாது. அவன் வாழ்நாளில் அவங்க அப்பாவை அவன் பார்த்ததே இல்லை. அவங்க அம்மா சின்ன ஒரு கூலி வேலை செஞ்சு தான் இந்த குடும்பத்தை நடத்தி வந்தாங்க. இந்த பில் வில்சனும் இந்த அம்மாவும் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பசி கொடுமை, வேலை இல்லை, அப்படியே அவங்க நாட்கள் ஓடிட்டே இருந்தது. ஒரு நாள் இந்த அம்மாவும் இந்த மகனும் அமெரிக்கா தேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கிற நியூயார்க் பட்டணத்தில், அந்த பட்டணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ பகலை போலவே இருக்கும். விலை உயர்ந்த கார்கள் போய் கொண்டு இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்க அந்த பட்டணம் வழியாக தான் போய் கொண்டு இருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நாள் அந்த பில் வில்சனுடைய அம்மா சொன்னாங்க, மக்களை நம்ம நியூயார்க் பட்டணத்துக்கு போவோம் வா அப்படின்னு. இந்த பில் வில்சனு கிட்டத்தட்ட அந்த டைமில் அவனுடைய வயது 8 இருந்தது. 8 வயசில் அந்த பில் வில்சனை அப்படியே கூட்டிகிட்டு அவங்க அம்மா நியூயார்க் பட்டணத்துக்கு வந்தாங்க. வந்து கொஞ்ச நேரம் தெருவில் நின்று அந்த அழகை லைட்டை, போகிற விலை உயர்ந்த கார்களை, அந்த ஆட்களை ரசிச்சுட்டே நின்னாங்க. திடீர்னு அவங்க அம்மா சொன்னாங்க, மக்களை நீ இதில் ஒரு 5 நிமிஷம் நின்றுக்க, நான் இப்போ போயிட்டு நான் வாரேன், இந்த கடைக்கு போயிட்டு நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த பில் வில்சனும் அவங்க அம்மா வருவாங்கன்னு அந்த சிட்டியில் அவன் எதிர்பார்த்துட்டே நின்னான். அவங்க அம்மா போனாங்க, வரவே இல்லை. 10 நிமிஷம் ஆச்சு, 1 மணிக்கூர் ஆச்சு, பில் வில்சனுடைய அம்மா வரவே இல்லை. இவன் அதில் ஏங்கி நிற்கிறான். அம்மா வருவாங்க, 4 திசையும் பார்த்துட்டே நிற்கிறான். அவங்க அம்மா வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவங்க அம்மா வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா கொஞ்சம் தூரம் தேடி பார்க்குறான், காணவே இல்லை. அழுதுகிட்டே நிற்கிறான். பசி கொடுமை, 3 நாள் அவன் சாப்பிடலை. அப்படியே கிழிஞ்ச வஸ்திரத்தோட அழுகிற கண்களோட அந்த தெருவில் அவன் அழுதுகிட்டே நிற்கும்போது திடீர்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த கார் அவன் சைடு ஒதுக்கி நின்னதை அவன் பார்த்தப்ப அந்த உள்ளேருந்து ஒரு மனுஷன், ஒரு வயசான மனுஷன் இறங்கி வந்து, தம்பி நான் 3 நாளாக நான் உன்னை கவனிக்கிறேன், நான் ஆஃபீஸ் போகும்போது நான் பார்க்குறேன், நீ இந்த இடத்துல நின்று அழுதுகிட்டே நிற்கிற, ஏன் அப்படின்னு அவன் கதையை சொல்கிறேன். எங்கள் அம்மா என்னை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தவங்க, நான் கடைக்கு போயிட்டு வாரேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், நீ இதிலே நின்றுக்க, எங்கேயும் போகாதேன்னு சொன்னாங்க. நான் இதிலே நின்று, ஆனால் எங்கள் அம்மா வரல அப்படின்னு அவன் சொன்னதும் அந்த பெரியவர் சொன்ன, சரி நீ என் காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு ஏறினதும் கொஞ்சம் ரொட்டி துண்டு அவனுக்கு கொடுத்தாங்க. 3 நாள் அவன் பசியாக இருந்ததுனால ரொட்டி துண்டை ஸ்பீடாக அவன் சாப்பிட்டுட்டு அந்த சிட்டியை மொத்தம் அவங்க அம்மாவை தேடினாங்க, காணலை. அப்படி இருக்கும்போது அவனை, சரி எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4வது பிள்ளை நான் உன்னை வளர்க்குறேன், என் வீட்டுக்கு வாரியா அப்படின்னு கேட்டு, இவனும் ஒரு கிறிஸ்தவன்.
அவனை கூட்டிகிட்டு போனவரும் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். என் வீட்டுக்கு வாரியா, நான் நான் வளர்க்குறேன் அப்படின்னா. ஆனால் இவன் வேறு வழியே இவனுக்கு தெரியலை. அதனால சரி அங்கிள் நான் உங்கள் வீட்டுக்கு வாரேனாரு. அப்படியே அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 10 வயசு இருக்கும்போது அந்த அமெரிக்கா பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு வாலிபர் மீட்டிங் நடத்துனாங்க. அந்த வாலிபர் மீட்டிங்கில் அந்த கூட்டிகிட்டு போனவருடைய பிள்ளைகள்லாம் போனாங்க. அப்போ இந்த பையன் பில் வில்சன்ட்டை கேட்டாங்க, என் பிள்ளைகள்லாம் அந்த கூட்டத்துக்கு போகிறாங்க, நீ போறியாப்பா அப்படின்னு கேட்டது. அவன் சொன்னான், சரி அங்கிள் நானும் போகிறேன் அப்படின்னு போனான். அந்த கூட்டத்தில் அந்த ஊழியக்காரர் பிரசங்கித்து கொண்டு இருக்கும்போது இவன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான். அழ ஆரம்பித்தவன் கடைசியில் அந்த ஊழியக்காரர் கேட்டார், எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியத்துக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னதும் இவனுடைய மனசில் ஓடினது எல்லாம் அந்த தெருவில் அப்பா கைவிட்டு அம்மா கைவிட்டு எல்லாரும் எத்தனையோ கார்கள் எத்தனையோ உயர்ந்தவங்க அந்த வழியாக போனாங்க, எல்லாரும் கைவிட்டு ஒற்றைக்கு நின்ற போது கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டதா. நான் அனாதையாய் நின்னப்ப கர்த்தர் என்னை தேடி வந்து ஒரு மனுஷனை அனுப்பி தெரிந்து கொண்டதா. அவன் நினைச்சு அந்த இயேசுவுக்காக என்னை தெரிந்து சொந்தமாய் தெரிந்து கொண்ட இயேசுவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அந்த 10வது வயதில் பில் வில்சன் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்தார். நடந்தது என்ன தெரியுமா? வருஷங்கள் உருண்டோடினது. அவர் வாலிப வயதில் வந்தபோது என்னைக்கு அவருக்கு ஒரு தாகம், நான் அனாதையாய் நின்ன போது எங்கள் அம்மா சொந்தம் பாராட்டல, எங்கள் அப்பா சொந்தம் பாராட்ட வரல, அந்த ரோட்டில் எத்தனையோ பணக்காரங்க போனாங்க, யாரும் சொந்தம் பாராட்ட வரல. அனாதையாய் நின்னப்ப கர்த்தர் என்னை கண்டார். கர்த்தர் எனக்காக ஒரு மனுஷனை அனுப்பி எனக்கு வாழ்வு தந்து கொண்டு இருக்கிறார். அந்த இயேசுவுக்காக நான் ஏன் செயல்படக்கூடாது அப்படின்னு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் இருதய துடிப்பு துடிச்சிட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணார்னா, நான் இயேசுவுக்காக எதையாயிலும் செய்யணும்னு இறங்க ஆரம்பித்தார். என்ன செய்தார் தெரியுமா? அமெரிக்காவில் ஒதுக்குப்புறத்தில் சேரின்னு சொல்லுவாங்க, காலனின்னு சொல்லுவாங்க, படிப்பறிவில் அந்த ஊரில் உள்ள பிள்ளைகள் படிப்பறிவு இருக்காது, நாகரிகம் இருக்காது, அந்த பிள்ளைகள் ரவுடிகளாக இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. ஒரு தலையை எடுக்கிறதுக்கு இத்தனை ரூபான்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, இத்தனை மணிக்கூறுக்குள்ளால் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அம்மா அப்பாவே அந்த பிள்ளைகளை பாவத்துக்கு நேரம் நடத்திடுவாங்க. அப்படிப்பட்ட ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, போலீஸ்காரங்க ஊருக்குள்ளே போக முடியாது. அப்படிப்பட்ட ஏரியாவில் இந்த பில் என்ன செஞ்சார் தெரியுமா? போய் அந்த மக்களுக்கு சின்ன வாலிப தம்பிமாருக்கு அந்த ஊரில் போய் இயேசுவை பற்றி சொல்ல முடியாது. அதனால சொன்ன, டேய் நான் வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் பஸ்ஸில் சனிக்கிழமை தோறும் அந்த மனுஷன் செய்கிற வேலை, நான் ஒரு டூருக்கு போகிறேன், ஒரு தூரத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு போகிறேன், எத்தனை பேர் வர போகிறீங்கன்னு கேட்டதும் இந்த வாலிப தம்பிமாரெல்லாம் வண்டியில் கடந்து பிசில் அடிக்கிறதுக்காக குமாளம் போடுறதுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வண்டியில் ஏற ஆரம்பித்தாங்க. இவர் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கொண்டு ஒதுக்கி விட்டுட்டு இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்து அவருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். இந்த மக்களுடைய சுபாவங்கள், ஹேர் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சுது, பேட்ச் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சு, ட்ரெஸ் ஸ்டைலில் மாற ஆரம்பிச்சு, அவங்களுடைய சுபாவங்களே மாற ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு இந்த பிள்ளைகள் அந்த சேரியில் இருக்க மற்ற பிள்ளைகளை, பாவத்தில் வாழுகிற பிள்ளைகளை, நீயும் வா பில்லங்களோடு கூட அந்த இடத்துக்கு போகலாம், நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் கூப்பிட ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? நாட்கள் போக 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 நிறைய வாலிபர்கள் இவருக்கு பின்னால் வர ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிச்சு. இந்த பில் வில்சன் அவர் அமெரிக்கா தேசத்து முழுவதும் இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு மனுஷனாய் மாறினார். கடந்த நாட்களில் பெஸ்ட் மேன் அவார்டு அந்த மனுஷனுக்கு பில் வில்சன் அவருக்கு அமெரிக்க அரசாங்கம் கொடுத்தது. அந்த நேரத்தில் கூட அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு காலத்தில் எங்கள் அம்மா சொந்தம் பாராட்ட வரல, வறுமையின் காரணத்தினால அந்த ஊரில் உள்ளவங்க என்னை சொந்தம் பாராட்ட வரல, எங்கள் அப்பா என்னை சொந்தம் பாராட்ட வரல, நான் அனாதையாய் நின்னப்ப ஏசப்பா என்னை சொந்தம் என் சொந்த பிள்ளை அப்படின்னு என்னை சொந்தம் பாராட்டி எனக்கு வாழ்வு கொடுத்தார். அந்த தேவனுக்காக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன்னு சாட்சி சொன்னார். ஏசப்பா உங்களை தேடி வந்தார். ஏசப்பா மட்டும் உங்களை தெரிந்து கொள்ளலைன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் சூசைட் பண்ணி செத்துருப்பீங்க தெரியுமா? அந்த பிரச்சனையில், அந்த ஒரு வார்த்தையினால். யோசித்து பாருங்கள், எத்தனையோ தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு, எத்தனையோ இருளின் பள்ளத்தாக்க நீங்கள் கடந்து வந்தீங்க. இன்றைக்கி நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீங்கன்னா ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால, கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால தான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க நீங்கள் உருவ நடந்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் கூட மட்டும் இல்லைன்னா
உங்கள் வாழ்க்கையை ஒன்று யோசித்து பாருங்கள். அந்த பில் வில்சன் அவருடைய அந்த மனுஷன் மட்டும் வரலைன்னா அவருடைய வாழ்க்கையை ஒன்று யோசித்து பாருங்கள். அதே போல் தான் உங்களையும் தேடி இயேசப்பா வந்தார். அவரை சொந்த ஜனமாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அந்த தேவனை கையை தட்டி தான் ஒரு அலேலியா சொல்ல மாட்டீங்களா? ஆமே. ஏசப்பா வரப்போகிறார். ஏசப்பாடு வருகையின் சத்தம் அங்கங்கே கேட்டுக்கொண்டு இருக்கிறது. எபேசியர் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 14வது வசனத்தில் ஏசப்பா மத்திய வானத்தில் அவர் வரப்போகிறார். யாரை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார்னா பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள அல்ல, சொந்த பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். யாரெல்லாம் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கீங்களோ அவங்கள சேர்த்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு காந்தம் தான் இருக்குது. அதை வச்சு ஒரு கோல்டை நீங்கள் ஈர்க்க முடியாது, ஒரு வெள்ளியை ஈர்க்க முடியாது, இரும்பை மட்டும்தான் ஈர்க்க முடியும். அவர் காந்தத்தை மாதிரி இரும்பாக இருக்கிற சொந்த பிள்ளைகளை அப்படியே சேர்த்துக்கொள்ள மத்திய வானத்தில் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? நீங்களும் எனக்கு அப்பா ஏசப்பா தான் உண்மையான தேவன் எத்தனை பேர் தைரியமாக சொல்லுவீங்க? அவரே நம்மள எல்லாரும் பார்த்து இது எனக்கு சொந்த பிள்ளைன்னு சொல்ல வெட்கப்படலைன்னா நான் ஏசப்பாக்க பிள்ளை, நான் பெந்தேகோஸ்தே சபையில் ஆராதிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல எத்தனை பேர் வெட்கப்படாம தைரியமா இருக்கீங்க? நிச்சயமா ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். அவர் நம்மளை குறித்து வெட்கப்படலை, நம்ம அவரை குறித்து சொல்ல என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. சரியா? ரெண்டாவது, நம்ம கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? சொந்த பிள்ளைகளாக இருக்கிறதுக்காக அவர் தெரிந்து கொண்டார். ரெண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனம், உபாகமத்தின் புத்தகம் 10வது அதிகாரம் 8வது வசனம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனம். இந்த 3 வசனங்களையும் வாசிப்பீங்கன்னா கர்த்தரை எதற்காக நம்மை தெரிந்து கொண்டான்னா கர்த்தரை ஆராதிக்க. அந்த 1 நாளாகமம் 23:13 மட்டும் படிங்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 23:13 எடுத்தவங்க மைக்கில் படிங்க. அம்ராமின் குமாரன் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்காகவும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அடுத்தவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். போதும். கர்த்தர் நம்மை எதற்காக பிரித்தெடுத்தார், கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்னா ரெண்டாவது பாயிண்ட், கர்த்தரை ஆராதிக்க. கர்த்தரை ஆராதிக்க. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க. அதனால் இன்னையிலிருந்து அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னையிலிருந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா போய் அந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சுட்டு வரணும். ஆசீர்வதிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றது நம்ம மட்டும்தான். கையை தூக்கி வர அல்லேலூயா. கை கொண்டு வரல எல்லாரும், கை கொண்டு வந்தவங்க மட்டும் கையை தூக்கி வர அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை ரெண்டாவதாக தெரிந்து கொண்டதுன்னா அவரை ஆராதிக்க. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்க. இப்போ நீங்கள் ஒரு வீடு பாலுகாய்ப்பு போயிருக்கீங்க, அந்த வீடை என்ன செய்யணும்? ஐயோ என்னை விடவும் பெரிய வீடு வச்சுட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு வரக்கூடாது. என்ன செய்யணும்? ஆசீர்வதி. ஒரு பிறந்த நாள் வீட்டுக்கு போகிறீங்க, அந்த பிள்ளை என்ன செய்யணும்? மனதார ஆசீர்வதிக்கணும். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? போனதும் மூக்கு முட்டை சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு உள்ள பைசாயை கொடுத்துட்டு ஆமாம் சாமி போயிட்டு வரேன் சாமின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும்? வந்துடும். இனிமே இந்த சத்தத்தை கேட்குற எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும். சரியா? நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா என்ன செய்யணும்? நின்று இந்த சாரி எவ்வளோ ரேட் இருக்கும்? 30 இருக்குமோ, 20 இருக்குமோ, அடி ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையும் நிறுத்து. ஒரு 50 பவுன் இருக்குமோ, 100 பவுன் இருக்குமோ அப்படின்னு நிறுத்திட்டு, ரசத்தில் உப்பு இல்லை, பாயசத்தில் உப்பு இல்லை, பாயசத்தில் இனிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது? 4 குறையும் சொல்லி கூட்டம் என்ன கூட்டம் அப்படின்ற 4 திட்டிட்டு வரக்கூடாது. என்ன செய்யணும்? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆசீர்வதிங்க மக்களை. நீங்கள் நல்லா இருப்பியா? என்ன முறை இருக்குன்னா மைனி நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்ன முறை உண்டோ அந்த முறையை சொல்லி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சரியா? நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா மரியா எலிசபெத்து அவங்கள வாழ்த்தி இருக்காங்களா? மாதிரி வாழ்த்தி இருக்கிறாங்களா? அவன் வயிற்றுல இந்த பிள்ளை என்ன செஞ்சுதான்?
களிப்பாய் துளிச்சான். அதனால ஒரு இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? உங்கள் வேலை நீங்கள் சொல்லிட்டு போங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம். இல்லை, இருதயத்தில் ஒரு தீர்மானம். ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போனால் என்ன செய்யணும்? ஒருக்கா. ஆமாம். அடுத்தது எந்த வீடெல்லாம் உண்டு? கல்யாண வீடு, பாலுகாய்ப்பு வீடு, என்கேஜ்மெண்ட் வீடு. சூப்பராக சொல்கிறீங்க. சரி, என்கேஜ்மெண்ட் வீட்டுக்கு போனாலும் அவங்க பிள்ளைகளை என்ன செய்யணும்? நீங்கள் ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிப்பேன் மட்டும் கையை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 44வது வசனம் சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை சபியுங்கள். அப்படியே இருக்கு. சபிக்கிறவர்களை சபியுங்கள், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்படியே இருக்கு. இல்லை, அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்கு? சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் மட்டை எடுத்து ஒன்று கொடுங்கண்ணா, ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து படிங்க, எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம். எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிற நல்ல ஒரு வார்த்தை. நான் உங்களுக்கு யாரு சொல்றாரு? கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்ற, ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்ற, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெல்லா சொல்லல, நான் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு. சத்துருக்களை காணாம படிக்கணும்னு அந்த வசனத்தை. சத்துருக்களை 2 சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு, அடுத்து நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும். ஆமாம் ஆண்டவரே, அவன் என்னை நிந்திச்சாண்டவர், அவனுக்கு கையை ஒடியும் ஆண்டவரே, அவன் என்னை துன்பப்படுத்தினாண்டவர், அவனுக்கு காலை ஒடிச்சு போடும் ஆண்டவர். அப்படியா ஜெபம் பண்ணனா? இங்கே ஜெபம் பண்ணணும்னா அவன் நல்லா இருக்கட்டே சப்பா, அவனை ஆசீர்வதிங்க, அப்படி ப்ரேயர் பண்ணதுக்காக சொல்லியிருக்கு. ஒரு அலையிலையா? சந்தோஷமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒருக்கா கூட எல்லாரும் சத்தமாக மைக்கில் படிங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமாக வாசிங்க அந்த வசனத்தை, மறக்காதீங்க. மத்தேயு 5:44. சரி, சத்தமாக படிங்க. யாருக்கு சத்தம் நல்லா கேட்குன்னு பார்க்க போகிறேன். படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகிப்பீங்களா? இன்னைக்கு இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் சத்துருக்களை சிநேகிப்பேன் ஆண்டவரே. 2வது, சபிக்கிறவர்களை, அவ என்ன சபிச்சா அதனால நானும் அவளை சபிச்சேன், அப்படி யாரும் சொல்லக்கூடாது. அவள் என்னை எவ்வளோ சாபம் போட்டா தெரியுமா, நீ நல்லா இருப்பேன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு விரும்புகிறவங்க மட்டும் கையை தூக்கி வர அலையிலையா? குட். நெக்ஸ்ட், பகைக்கிறவர்கள், நீங்கள் நன்மை செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு பகைப்பாங்க, அது இயற்கை. நன்மை செய்யுங்கள். அவன் என்ன எவ்வளோ நன்மை செஞ்சேன் ஆனாலும் அவன் என்ன பகைச்சா, அதனால என்ன அவளுக்கு நன்மையே செய்ய மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது, நன்மை செய்யணும். அடுத்து, நிந்திக்கிறவர்களுக்காகவும். இந்த இவ்வளோ விஷயம், இந்த 5 காரியத்தை நான் செய்வேன் மட்டும் கையை தட்டி ஒரு அலையிலையே சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் சந்தோஷப்படுகிறது. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க கர்த்தருடைய வாசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்னு. நீதிமொழிகளை எடுத்து படிங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21, 22 வசனங்களில் படிச்சிங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சிடுங்க. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21, 22. உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு குடிக்க தண்ணி கொடு, நீ இப்படி செய்கிறதுனால அக்கினி தழலை அவன் தலையில் குவிக்கிறாய் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யாதீங்க, அக்கினி தழல் விழாது. ஒரு அலையிலையா? மனதார செய்யுங்க, கர்த்தர் செய்வார். ஒரு அலையிலையா? சந்தோஷமாக ஒரு அலையில. ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொல்கிறார், 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நீ ஆசீர்வதி. அப்படியே கொடுத்தாரு, நான் அவங்கள ஆசீர்வதிப்பேன். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ அவங்கள நீ சபிச்சிரு. அப்படியா சொன்னார்? இல்லை, நான் சபிப்பேன். 12 படித்து பார்த்தீங்களா? யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்கள நான், உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் சபிப்பேன். ஈசாக்கு யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது அவர் சொல்கிறார், வாசிங்க அந்த வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 27வது அதிகாரத்தில்
எல்லாரும் பைபிளை திருப்புங்க. 29வது வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும். நல்லா புரிஞ்சிடுங்க. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லி இருப்பார்கள். போதும் போதும். அப்ப நல்லா புரிஞ்சிடுங்க. யாராவது உங்களை சபிச்சா நீங்க கண்ணீர் வெடிக்காதீங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை சபிக்கிறவங்களை யார் சபிக்கிறது? உங்களை ஆசீர்வதிக்கிறவங்களை யார் ஆசீர்வதிக்கிறது? அப்ப நீங்க கல்யாண வீட்டில் போய் நீங்க ஆசீர்வதிச்சா உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சூப்பர், அல்லேலூயா. நிச்சயமா நீங்கள் ஒரு பிறந்தநாள் வீட்டுக்கு போகிறீங்களா, அந்த பிள்ளையை எடுத்து எசப்பா இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க அப்படின்னு எடுக்க கையில் தருவாங்க இல்லையா? அப்போ ஒரு வார்த்தை மனசில், எசப்பா இந்த பிள்ளையை ப்ளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். கையை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். எஸ், கர்த்தருடைய சொந்த ஜனத்துக்காக கர்த்தர் எவ்வளோ நன்மையை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றி. அதனால காரணம் இல்லாமல் போட்ட சாபம். ஆனால் சபிச்சாங்கன்னு அழுதுட்டு இருக்காதீங்க. நீங்களும் யாரையும் சபிக்காதீங்க. நீங்கள் சபிச்சா அந்த சாபம் உங்களுக்கு தான் வரும். ஆசீர்வதிக்க வேண்டியதே அண்டி சபியாதருங்கள்னு கர்த்தர் கட்டளை கொடுத்துருக்கிறாரு. அதனால தயவு செஞ்சு சாப வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்படி வருதுன்னா நாக்க பிடிச்சி அறுத்து விட்டுருங்க. இனி அடுத்து அது சபிக்காது. சரியா? 2 கண்ணுடையவனை எரி நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், ஒற்றை கண்ணனா பரலோகத்துக்கு போயிடலாம். 2 காலுடையவனா எரி நரகத்துக்கு போகிறத பார்க்கலாம், ஒற்றை காலனா ஜீவனுக்குள்ளே போயிடலாம். அதனால தயவு செஞ்சு நம்ம பைபிளை படிக்கிறவங்க, பைபிளை எடுத்து வாசிக்கிறவங்க, ஆராதனையில் கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ ஜனம், உங்களை என்னை கர்த்தர் எதுக்காக தெரிந்து கொண்டான்னு அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க, சபிக்க இல்லை. எப்படா எதிரிக்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும் சிரிக்கலான்னு இருக்கிறதுக்கு இல்லை. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துன்னா சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்களாம் தேவ பிள்ளைகளே இல்லை. அங்கே ஒரு பிரச்சனை வந்துன்னா அவங்களுக்கா ஜெபம் பண்ணணும். அப்படி தான் நமக்கு பைபிள் நமக்கு கற்றுத்தருது. அப்படி நம்ம மாறும்போது நிச்சயம் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் தலைமுறைகளை கனம் பண்ணி உயர்த்துவார். சரி, கர்த்தர் ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காய் தெரிந்து கொண்டார்? சொந்த ஜனங்களாக இருக்கிறத. 2வது எதுக்காய் தெரிந்து கொண்டார்? அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள. அதே வசனம் இன்னொரு பாயிண்டை நமக்கு கற்றுத்தருகிறது, கர்த்தரை ஆராதிக்க. யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, மோசே போய் பார்வோன்ட்ட கேட்குறான். நிறைய வேத பகுதிகள் வருகிறது. 23வது வசனத்தில் இன்னும் நிறைய யாத்திராகமம் 7, 16, 8, 1, 9, 1, 10, 11, 10, 24 இந்த வசனங்கள்லாம் யாத்திராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே போய் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், என் ஜனங்களை ஆராதிக்க விடு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. நீ ஆராதிக்க விடலைன்னா இந்த வாதம் உனக்கு வரும். நல்லா புரிஞ்சிடுங்க. அப்போ ஆராதிக்க வர விடாமல் தடை பண்ணுறது விருந்துகாரங்க இல்லை, இந்த பார்வோனுடைய ஆவி. நீங்கள் ஆராதனைக்கு வரணும்னு கிளம்பி நிற்குமோ பலவீனப்படுறீங்கல்ல, அது பார்வோனுடைய ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வசனம் நமக்கு அழகாய் கற்றுத்தருகிற. மோசே போய் அப்பப்போ கேட்குறாரு, என் ஜனங்களை ஆராதிக்க விடு. அவன் ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அந்த பகுதிகளெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் ஆண்கள் மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வாருங்க. இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? நீ மட்டும் போய் கும்பிட்டுட்டு வா, என்ன செய்யாத, கூப்பிடாத. நீங்கள் மட்டும் நிறைய பேர் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரெல்லாம் எங்க? கர்த்தருடைய சில நேரங்களில் அடுத்து அவன் சொல்கிறான், தூரத்துலலாம் போண்டாம், நீ பக்கத்தில் இங்கேயே ஆராதி அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க. சிலர் சொல்கிறத கேட்டிருக்கேன், நீ எல்லாம் ஞானஸ்தானம்லாம் எடுத்துடாத, நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒன்று போகணும், ஒரு கும்பிடு போடணும், பேசாமல் வந்துட்டே இருக்கணும். ஆழமெல்லாம் போயிடாத, தூரமெல்லாம் போயிருக்கும், எல்லா கூட்டணும். திங்கள் ஜபத்துக்கு போயிடாத, வெள்ளி கூட்டத்துக்கு போயிடாத, விழிப்பு ஜபத்துக்கு போயிடாத, ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிடாத. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால போ, ஒன்று ஜோமனு பேசாமல் வந்துட்டே இருன்னு அநேகர்கிட்ட அப்படி தான் சொல்கிறான். ஆழமாக போயிடாத, தூரமாக போயிடாத, நீ கிறிஸ்தவனாக இருக்கிற இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அவன் சொல்கிறான் பாருங்க ஒரு வார்த்தை, நீங்கள்லாம் போங்க, பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கட்டு, போகிற வழியில் ஏதாவது வந்துடும், அதனால் பிள்ளைகள்லாம் இருக்கட்டு. உங்கள் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு உங்கள் கூட ஆராதிக்கிறாங்களா? பார்வோனுடைய ஆவி கிரியை செய்கிறது. அடுத்து சொல்கிறான், சரி நீங்கள்லாம் போங்க,
உங்கள் மிருக ஜீவன்கள்லாம் இங்கே இருக்கட்டுன்னு. அதை மாதிரி தான் சிலர்கிட்ட சாத்தான் சொல்கிறான், நீ போ நல்ல ஆராதி, நல்ல கும்மாளம் போடு, காணிக்க மட்டும் கொடுத்துடாத. அவர் காணிக்கன்னு பிரசங்கம் பண்ணுவார், தசமபாகம்னு பிரசங்கம் பண்ணுவார், ஆலயம் கட்டான்னு பிரசங்கம் பண்ணுவார், 1 ரூபா கொடுத்துடாத அப்படின்னு பார்வன் சிலர்கிட்ட பிரசங்கம் பண்ணுவான். இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படியே சொல்லி இருக்கிறாங்க, மிருக ஜீவன்களை ஒன்றையும் நீங்கள் கொண்டு போண்டான், நீங்கள் மட்டும் போய் ஆராதிச்சிட்டு வாங்க அப்படின்னு. யோசித்து பாருங்க, கர்த்தர் விரும்புகிறது என்னென்ன? பார்வோன்ட்ட அந்த நேரத்துல எல்லாம் மோசே ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பத்தில் உள்ள குமாரரும் குமாரத்திகளும் எங்கள் மிருக ஜீவன்களும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய திட்டம் அதுதான். நம்ம எல்லாரும் குடும்பமாக கர்த்தர் ஆராதிக்க, ஒரே சபையில் இருந்து ஆராதிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சாத்தான் அதை விட மாட்டான். 1 நிமிஷம் எல்லாரும் முட்டி போட முடியும்னா நெடு முழங்கால் படிட்டு, என்னால் முழங்காலில் நிற்க முடியாது அப்படின்றவங்க 1 நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ஏசப்பா, என் குடும்பத்தில் என் புருஷன் ரட்சிக்கப்படலை ஏசப்பா, என் பிள்ளை ரட்சிக்கப்பட, நான் மட்டும்தான் சர்ச்சில் இருக்கேன் ஏசப்பா, என்னை குடும்பமாய் கொண்டு வர. பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுங்க, எங்கள் அப்பா சர்ச்சுக்குள்ளே வரல ஏசப்பா, எங்கள் பாட்டி சர்ச்சுக்குள்ளே வரல ஏசப்பா, எங்கள் அக்கா வரல ஏசப்பா, எங்கள் அண்ணன் வரல ஏசப்பா, நாங்கள் குடும்பமாக கர்த்தரை ஆராதி கையை தட்டி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷையில் ஆராதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய திட்டங்கள் தகர்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில். இதே மாதிரி புருஷமார் சொல்கிறாங்க, நீ மட்டும் கூட்டத்துக்கு போயிட்டு வா, என்னையெல்லாம் கூப்பிடாத. அவன் பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் போங்க, நாங்கள் வீட்டில் இருந்து செல் நோண்டிட்டு இருக்கிறோம். அவன் முடியவே முடியாது. இன்னைக்கு பார்வோனுடைய ஆவிகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பார்வோனுடைய ஆவிகள் நல்ல அந்நிய பாஷையில் ஆராதிங்க பார்க்கலாம். ஆமென். முழு குடும்பமாய் வருகிற நிறைய குடும்பங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்கள் அவங்க ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெப குறிப்பு, ஏசப்பா எங்கள் சர்ச்சில் வந்து ஆராதிக்கிற எல்லாரும் குடும்பமாய் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஞானஸ்தானம் எடுத்து மனைவி, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் குடும்பமா ஒரே சபையில இருந்து ஆராதிக்கணும் ஆண்டவரே. இப்போ ஏசப்பா வந்தா நீங்க எல்லாம் போயிருவீங்க. உங்க புருஷன் ரட்சிக்கப்படல, உங்க புருஷன் ஞானஸ்தானம் எடுக்கல, எங்கேயோ இருக்கிறார். அவருடைய நிலைமையை ஒன்று யோசித்து பாருங்க. நல்ல கையை தட்டி உங்களுக்கு ஆத்துமா பாரம் இருந்துன்னா சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவீங்க. ஹalleluya பலாரியா கரபலபா. எஸ் ஸ்ரீபாலாரியாலபா. உங்கள் புருஷனுடைய ரட்சிப்புக்காய், உங்கள் மருமகளுடைய ரட்சிப்புக்காய், உங்கள் பேர பிள்ளைங்க ரட்சிப்புக்காய் நீங்கள் தான் ஜெபிக்கணும். அவன் மோசே மாதிரி போராடுங்க. இல்லை, என் பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கணும், நாங்கள் மிருக ஜீவன்களோடு கர்த்தரை ஆராதிக்கணும், நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்கணும். கடைசியில் வசனம் சொல்லுகிறது, அவன் துரத்தி விட்டானா, துரத்தி சீக்கிரம் போயிருங்கப்பா, சீக்கிரம் போய் ஆராதனை செய்யுங்க அப்படின்னு அவங்கள துரத்தி விட்டானா. ராஷா காண்டாபா ராஷியாலாபா ரபாலபா. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுவதற்கு காரணம் குடும்பமா கர்த்தரை தேடாதது. அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரச்சனைக்குள்ள இருக்க காரணம் குடும்பமாய் கர்த்தரை தேடாதது கர்த்தர் சொல்லுகிறார். அநேக நன்மைகளுக்கு ஆமென் தடை பண்ணுகிறதுக்கு காரணம் சாத்தான் இல்ல. ஆமென் ஆமென் ஆமென். குடும்ப தலைவர்கள் கர்த்தரை தேடாதது. ஹalleluya பஷாலபா. ஒத்துக்கொள்ளுங்க, உங்க தப்ப ஒத்துக்கொள்ளுங்க. உங்க குடும்பத்துல பாதுகாப்பு இல்லாதது காரணம் குடும்பமா கர்த்தரை தேடாததுன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். நல்ல கையை தட்டி போதாது, நல்ல கையை. உங்களுக்கு எவ்வளவு ஆத்தும பாரம் இருக்குதோ அவ்வளவு சத்தம் வரும். ஆமென் ஆமென் ஆமென். குடி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கர்த்தர் விடுதலையாக்குறாங்க. ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால எங்க சபையில எத்தனையோ குடி அடிமைத்தனத்துக்கு இருந்தவங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமா, அந்த சகோதரன் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால குடி அடிமைத்தனம் மாறட்டும். ஆவிக்குரிய சபைக்கு வர விடாதபடி, எங்க கூட சேர்ந்து ஆராதிக்க வர விடாதபடி அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா எகிப்தின் அடிமைத்தனங்கள், எல்லா பார்வோனுடைய கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்தால் உடைந்து மாறுவதாக. ஷகானா போலோரியால பரபலபா எங்களை ஆராதிக்கிறதுக்காக தெரிந்து கொண்டீங்கப்பா. நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக தெரிந்து கொண்டீங்க. ஆனா பார்வோனோ எங்களை பிள்ளைகளை பிடிச்சு வச்சிருக்கிறான்ப்பா, எங்க ஆடு மாடுகளை பிடிச்சு வச்சிருக்கிறான். ஏசப்பா ஏசப்பா, எங்க குடும்ப தலைவர்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். ஏசப்பா, எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க முன்னேறி போக விடாம பார்வோன் தடை பண்ணுகிறான். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் தடைகள் உடையட்டும். நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க பண்ணும்.
எஸ், இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமையில நம்ம முழு குடும்பமாய் ஒரே சபையில் ஆராதிக்கிற பாக்கியத்தை ஆமை கர்த்தர் தரப்போகிற இந்த வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிற இதே வேளையில் ஒரு கிரிய தேசத்தின் மேல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமாய் பார்வோனிடத்தில் வாதைகளை அனுப்பி எச்சரித்தது போல ஒரு கிரிய நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya ஷியகரபலபா. வார ஞாயிற்றுக்கிழமையில நம்ம முழு குடும்பமாய் ஒரே சபையில் இந்த சபையில் ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்ததற்காய் கைவலிக்க கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்களாம். ஹalleluya ஸ்தோத்திரப்பா, உமக்கு நன்றி. அப்படி உட்காரலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். சில நன்மைகளுக்கு தடையே அதுதான். குடும்ப தலைவர்கள் கர்த்தரை தேடாதது. சில ஆசீர்வாதங்களுக்கு தடையே காரணம் அதுதான். பிள்ளைகள் கர்த்தரை தேடாதது. பிள்ளைகளால் உங்கள் குடும்பத்தில் நஷ்டம் வருது பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகள் ஆண்டவரேன்னு கூப்பிடாதனால. அதனால் பார்வோனுடைய ஆவிகள் அந்த பிள்ளைகளை பிடிச்சு வச்சிருக்கு. கர்த்தர் எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார்? முழு குடும்பமும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறதற்காக. அதுக்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் சாத்தான் சில பிள்ளைகளை, மருமக்களை, பேர பிள்ளைகளை பிடிச்சு வச்சிருக்கிறான். அவங்களெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்ததற்காக கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நம்மெல்லாம் ஆராதிக்கிறது நன்மைகள் வந்தால் மட்டும் ஆராதிக்கக்கூடாது. நன்மைகள் தடைப்பட்டாலும் கர்த்தர் ஆராதிக்கணும். நீங்கள் பைபிளில் படித்து பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சாருடைய சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீங்க. தீச்சு உலையில் யாரை கொண்டு போட்டாங்க? சாத்ராக். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற சாத்ராக் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் வல்லவராயிருக்கிறார், தப்புவிக்காம போனாலும் இந்த பொச்சிலே நாங்கள் வணங்க மாட்டோம், கர்த்தரையே ஆராதிப்போம். கர்த்தரையும் ஆராதிப்போம். அப்படி இல்லை, கர்த்தரையே ஆராதிப்போம். கர்த்தர் விடுவிச்சாரா இல்லையா? 4வது நபர் அந்த அக்கினி சூளையில் உலாவினார். ஏன் தெரியுமா? அவங்களுடைய வைராக்கியம் கர்த்தர் அந்த அக்கினியில் எரிஞ்சு போக விடலை. நீங்களும் அப்படிதான் கர்த்தரை ஆராதிக்கும் போது இந்த வைராக்கியத்தோடு ஆராதிக்க. கர்த்தர் இந்த வியாதியில் சுகம் வந்தாலும் சரி, தராமல் போனாலும் சரி, சந்தோஷமாக பரலோகத்தில் போய் இருப்பேன். அதுவரையிலும் கர்த்தரை ஆராதிப்பேன். அப்படி ஒரு ஆராதனை நமக்கு வரணும். ஆராதனை வரணும்னா தீயில எரிஞ்சு போக கர்த்தர் விட்டாரா? இல்லை. அப்படியே 2 அதிகாரம் தாண்டி தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்தில் 20வது வசனங்கள் வாசிக்க தரியு ராஜா சொல்கிறான். தானியேலை பார்த்து, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருப்பார்னு ஃபஸ்ட்டு சொல்கிறான். சிங்க கெபியில் தூக்கி போட்டாங்க. சிங்க கடிச்சு சாப்பிட்டுதா? துயர சத்தவர். ராத்திரி ஃபுல்லும் ராஜாக்கு தூக்கம் வரல. அதிகாலை கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாலே போகிறான். கெபிக்கு பக்கத்தில் போய் நின்று ஒரு வார்த்தை கேட்குறான். தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? உள்ளே என்ன சத்தம் வந்து? ஆம் ராஜாவே. வாவ், சூப்பர். கர்த்தர் வல்லவராக இருந்தார். நல்லா கவனிச்சிடுங்க. ஏன் தெரியுமா? அவன் சட்டம் வந்தாலும் ஆராதிச்சான், சட்டம் வராமல் போனாலும் கர்த்தரை ஆராதிச்சான். சிலவங்க எப்போ ஆராதிப்பாங்க தெரியுமா? ஏதோ ஒரு கஷ்டம் வந்தால் மட்டும் ஆள் இங்கே காணும். அப்போ நினைக்கணும், ஏதோ அதனால தான் இது சத்துக்கு வருது அப்படின்னு நினைக்கணும். உங்களை பார்த்து கர்த்தர் அப்படி யாரையும் பார்க்கக்கூடாது. கர்த்தர் விடுவித்தாலும் கேம போனாலும் ஆராதனை கர்த்தர் தெய்வம், அவர் ஆராதிக்கணும். இம்மைக்கா மாத்திரம் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சோன்னா எல்லா மனுஷரை பார்க்கலும் எஸ் நம்மளை தெரிந்து கொண்டது கர்த்தர் ஆராதிக்க. குழந்தை தந்தாலும் ஆராதனை, குழந்தை தராமல் போனாலும் ஆராதனை. குழந்தை தந்தால் சில பிரச்சனைகள் வருமா இருக்கலாம். கர்த்தர் எதுவும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே செய்கிறவர். அப்படி ஆராய்ச்சிங்கன்னா குழந்தை இந்த மாதமே கர்த்தர் தருவார். அல்லேலியா. சந்தோஷமா ஒரு அல்லேலியா சொல்லுங்க. ஆமே. ஒன்று மட்டும் புரிஞ்சிடுங்க, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிச்சிங்கன்னா உங்கள் சத்துரு, உங்கள் பிசாசு, உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிற பிசாசு அவன் கண்டு, ஐயோ இவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற இவனுக்கு தேவனுக்கு தப்பு வச்சுட்டாரேன்னு அவன் வாயில் கை வைக்கிற அளவு, அவன் அறிக்கை பண்ணுகிற அளவு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம ஆராதனையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கர்த்தருக்கு ஆராதிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார். ஆராதனை பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு 100வது சங்கீதத்தில் 2வது வசனம் சொல்லுகிறோம், மகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும்.
ஞாயிற்றுக்கிழமைனா படப்படா வேலையை முடிச்சுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்குன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக செயல்படுவீங்க. அதை போல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பீடாக செயல்படணும். மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எப்ரேயர் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசினா பயத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா பக்தியோட கர்த்தரை நம்ம ஆராதிக்கணும். வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி ஆராதிக்கணும். அப்படி ஆராதிச்சா பெலிஸ்திய வல்லமைகளை கர்த்தர் அழிப்பார். இன்னும் பைபிளில் நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லியிருக்கிறது, அந்நிய தேவர்கள் அகற்றிவிட்டு நீ கர்த்தரை ஆராதிச்சேன்னா உனக்கு கர்த்தர் பக்க பலமாக இருப்பார். சைடில் எந்த தெய்வத்துக்கும் இருதயத்தில் இடம் கொடுக்கக்கூடாது. எந்த ஆராதனைக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க. கர்த்தரே தெய்வன். பாகால் தெய்வமானா? ஆமே. தேவன் கர்த்தர் தெய்வமானா? 2 நினைவுகளை எந்த மட்டும் நீ குந்தி குந்தி நடப்ப. கர்த்தரையே நான் கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அப்படி ஆராதிச்சிங்கன்னா நிச்சயம் ஏசப்பா உங்களை தீயில கருவி போக விட மாட்டார். சிங்கம் கடிச்சு தின்னு உங்களை விட மாட்டார். உங்களுக்கு துணையா கர்த்தர் வெளிப்படுவார். அந்த தேவனுக்கு கம்பீரமா ஒரு அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் எதுக்கா தெரிந்து கொண்டார் எனக்கு சொல்லித்தாங்க. சொந்த ஜனமா இருக்கிறதற்காக. 2வது அவருக்கு ஆராதனை செய்ய. 3வது பிறரை ஆசீர்வதிக்க. இனி ஆசீர்வதிப்பீங்களா? சரி, 4வது படிக்கலாம். படித்து முடிச்சிருவோம்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அவர்களிலும் சிலரை ஆசாரியர். அவர்களிலும் சிலரை அப்படின்னா உங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாருலையும் உங்க சிலரை உங்க குடும்பத்தில் எண்ணி பாருங்க. ரட்சிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான். சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, 4வதா கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, ஆசாரியர்களாக லேவியர்களாக நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் என்ன ஆசாரியர்களா லேவியர்களா தெரிந்து கொண்டார்னா படிங்க. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளி. ஒரு காலத்தில் நீங்க அந்தகாரத்துக்குள்ள இருந்தீங்க. விக்கிரக கோட்டைக்குள்ளால இருந்தீங்க. சாப அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தீங்க. பாவத்துக்குள்ள இருந்த அந்தகாரத்துக்குள்ள இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு ரட்சிப்புக்குள்ளால வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சன்னதியாய் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. 4வது கர்த்தர் எதுக்கா நம்மளை தெரிந்து கொண்டார்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக, சுவிசேஷம் சொல்லுகிறதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அடுத்தவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லணும். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. அது என் மேல் விழுந்த கடமை. உங்க மேல எல்லாம் ஒரு கடமை இருக்கு. உங்க பிள்ளைகளை பாதுகாக்கணும், படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கணும், எல்லா விஷயம் உங்க மேல விழுந்த ஒரு கடமை இருக்கு. பாத்தீங்களா? அதே போல சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலன்னா உனக்கு ஐயோ. நம்ம அடுத்தவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லலைன்னா நமக்கு ஐயோ. அது நம்ம மேல விழுந்த கடமை. இயேசுப்பா உங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. அடுத்தவங்களுக்கு சொல்ல பயமா இருக்குன்னா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டெய்லி ஒரு வசனத்தை உங்க ப்ரொஃபைலில் வைங்க. உங்களுக்கு இதில் எத்தனை பேர் இருப்பாங்க? நிறைய ஒரு 100 பேர் இருப்பாங்களா? எல்லோரும் உங்கள் ப்ரொஃபைலை டெய்லி பார்ப்பாங்க. யாரோ 100 பேரில் ஒரு ஆள்கிட்ட அந்த வசனம் பேசும். எதையோ வைக்கிறீங்க இல்லையா? இன்னொரு தத்துவம் வைக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கிறீங்க, எதையோ வைக்கிறீங்க. நான் சில நேரம் பார்த்து நானே சிரிப்பேன். அப்படியெல்லாம் வைக்கிறீங்க. எல்லாரையும் பார்ப்பேன், பார்த்துட்டு நல்லா சிரிப்பேன். இசப்பா இவங்கெல்லாம் ஒரு வசனம் வைக்க மாட்டேங்க, தத்துவங்களெல்லாம் வாசிங்க, ரொம்ப சிரிப்பேன் நான்.
நல்ல தத்துவம்லாம் தெரியுதே அப்படின்னு. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஒரு வசனம் எடுத்து வைங்க. கண்டிப்பாக அந்த 100 பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட அந்த வசனம் பேசாதா? சுவிசேஷம் சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா இதற்காகவே நம்மளை தெரிந்து கொண்டார். சுவிசேஷம் சொல்ல தான் நம்மளை தெரிந்து கொண்டார். அதுக்காக தான் அதான் நீங்கள் ஒருவேளை நினைப்பீங்க, எனக்கு ஞானம் இல்லை ஏசப்பா, நான் பேதன். 1 கொரிந்தியரில் வாசி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி. ஆமாம், அதுக்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.